இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அன்னை மரியா பாவிகளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை பற்றி தியானிக்க என்று அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியா பாவிகளுக்கு அடைக்கலம் என்கின்ற அந்த அன்னைக்கு சூட்டப்பட்ட அந்த பெயரை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பிரார்த்தனை அல்லது இந்த வேண்டுதல் முதலாக அல்போன்சஸ் லிகோரி, புனித அல்போன்சஸ் லிகோரி தனது க்ளோரிஸ் ஆஃப் மேரி என்கின்ற புத்தகத்திலே முதலாக அதை குறிப்பிடுகின்றார். இது எங்கு தொடங்குகிறது என்றால், நமக்கு தெரியும், தொடக்க நூலிலே 3வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகள், உனக்கும் பெண்ணுக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்கின்ற அந்த சொற்றொடரிலே ஆரம்பிக்கிறது. அதாவது, பாவம் இந்த உலகிலே என்று நுழைந்ததோ அன்றே அன்னை மரியா இந்த பாவிகளுக்கு அடைக்கலமாக இருக்க போகிறார் என்று இறைவன் முடிவு செய்கிறார். இதைத்தான் புனித அல்போன்சஸ் லிகோரி சொல்லுவார். எனவே பாவிகளாக இருப்பது என்பது எத்தகைய எண்ணத்தோடு இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். எத்தகைய விளைவுகளை நமது வாழ்விலே ஏற்படுத்தும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே பாவம், பிலாத்து கேட்டது போல உண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டது போல, இன்று நமது தலைமுறை, வருகின்ற தலைமுறை பாவம் என்று சொன்னால் பாவம் என்றால் என்ன என்று கேட்கிற தலைமுறையாக இருக்கிறது. அல்லது பாவத்தின் விளைவுகள் இது என்று சொல்லுகிற பொழுது இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, இதெல்லாம் இல்லை என்று சொல்லுகிற தலைமுறையாக இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்மை படைத்தவருக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக நாம் பாவம் செய்கிற பொழுது அது நம்மை காயப்படுத்த முதலிலே இறைவன் காத்திருந்தாலும் நமது வாழ்வை காயப்படுத்தும். எப்படி காயப்படுத்தும்? நம்மிலே பலவித உணர்வுகளை ஏற்படுத்தும். என்ன உணர்வுகள்? முதலிலே அவநம்பிக்கை. நான் இந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியுமா? நான் இந்த பாவத்திற்கு இறைவனிடம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு தருவாரா என்கின்ற அந்த அவநம்பிக்கை. இந்த பாவம் ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய விளைவு இந்த அவநம்பிக்கை தான். ஒருவர் நம்பிக்கையோடு கடவுளை நான் பார்த்தால் மன்னிப்பு வரும் என்று சொல்லி நினைக்கிற பொழுது அங்கே மன்னிப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் பாவம் செய்கிற மனிதர்களாகிய நாம் அந்த ஆதாமை போல முகத்தை மூடிக்கொண்டது அல்லது ஒளிந்து கொண்டு இறைவனது முன்னால் வருவதற்கு பயப்படுகிறோம். நம்மிலே அவநம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிறோம். இந்த அவநம்பிக்கை பல விதங்களிலே இருக்கிறது. ஒன்று, பாவம், அந்த பாவ எண்ணமே இல்லாமல் நம்மை ஆக்கிவிடும். அதைத்தான் இந்த அவநம்பிக்கையானது செய்கிறது. அடுத்ததாக, இந்த அவநம்பிக்கை என்ன செய்யும் என்றால், மீண்டுமாக இறைவன் திரும்பி வர நம்மை விடவே விடாது. நம்மை அப்படியே வைத்திருக்கிற பாவத்திலே இரு, நீ திரும்பி போனேன்னா அது நடக்காது, நீ வேறு ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அவநம்பிக்கை நம்மை அப்படியே வைத்திருக்கும். எனவே இந்த விளைவு என்பது மிக மிக ஒரு கொடுமையான விளைவு. நாம் அனைவரும், மனிதர்களாகிய நாம் அனைவரும் பாவம் செய்கின்ற பொழுது அனுபவிக்கின்ற ஒரு விளைவு. ஆனால் அன்னை மரியா இதற்குத்தான் நட்சத்திரமாக, நம்பிக்கையின் நட்சத்திரமாக, பாவிகளின் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி அல்போன்சஸ் லிகோரி சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இதோ இன்றைய நாளிலே நாம் இதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியா பாவம் செய்தவர்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டுமாக பாவம் செய் என்று சொல்லுவார் அல்ல. மாறாக, எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் தன்னிடம் கொண்டு வந்து, தன்னிடம் வருபவர்களை இறைவனிடம் அழைத்து சென்று அவர்களுக்கு
மன்னிப்பையும் இறைவனது இரக்கத்தையும் அவர்கள் மீண்டுமாக இறைவனது அருளையும் பெறுவதற்கு துணை செய்கிறார் என்பதுதான் இன்றைய அந்த தியானத்தினுடைய பொருள். எனவே அன்னை மரியாள் பாவம் செய்பவர்களை வரவழைத்து மீண்டுமாக இதே பாவத்தில் இரு என்று சொல்வதில்லை. மாறாக யாரெல்லாம் பாவம் செய்து அவநம்பிக்கையில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தன்பயப்படுத்தி அடைக்கலமாக திகழ்ந்து அங்கே அசைலம், அதாவது தன்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அந்த அன்னை மரியாளை பார்க்கிறவர்கள் அனைவருமே இறைவனது அருளிலே மீண்டும் இணைவதற்கும் இறைவனது அருளை மீண்டும் பெறுவதற்கும் அழைக்கப்படுகிறார்கள். அன்னை மரியா இதற்கு உதவி செய்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, செயின்ட் பேசில், புனித பேசில் என்ன சொல்வார் என்றால், எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவன் புயலிலே நடுக்கடலிலே மாட்டிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஆவான். பக்கத்திலே கப்பல் இருந்தாலும் அடிமேல் அடி விழும், மோதி மோதி அவன் சாவை நோக்கித்தான் செல்வான் என்று சொல்லுவார். ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு விளக்காக கப்பலாக இருந்து கை தூக்கி விட்டு மீண்டுமாக இறையருளை சேர்ப்பவர் தான் அன்னை மரியா என்று சொல்லுவார். இன்னும் வித்தியாசமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், புனித பிரிஜித் அம்மாள் அவர் சொல்லுவார், இயேசு அவரிடத்திலே பேசும்போது சொன்னாராம், அன்னை மரியா லூசிஃபருக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லி கடவுளிடம் கேட்டால் கூட என்ன நடக்குமா? கடவுள் இரக்கத்தை கொடுத்து விடுவார், மன்னிப்பை கொடுத்து விடுவார் என்று சொல்வதாக சொல்லுவார்கள். நாம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளினுடைய பரிந்துரை அவ்வளவு சக்தி மிக்கது. அன்னை மரியாளினுடைய வழிநடத்தல் அவ்வளவு வலிமை வாய்ந்தது. ஏன்னா மனிதர்களில் பிறந்த ஒரே ஒருவர் மட்டும்தான் பாவம் இல்லாமல் பிறக்க இறைவன் திருவுளம் கொண்டார். அது அன்னை மரியாள் மட்டும்தான். இந்த உலகிலே பாவம் இல்லாமல் அமல உற்பவியாக பிறந்தவர் அன்னை மரியா மட்டுமே. அத்தகைய பேற்றை கொடுத்த கடவுளுக்கு தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மகனை நம்புகிறவர்கள் உண்மையாகவே பாவ மாசு மறு இல்லாமல் இறைவனது அருளை பெற வேண்டும் என்பதுதான் அந்த அன்னை மரியாவினுடைய விருப்பம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இதற்குத்தான் அழைக்கப்படுகிறோம். இந்த உலகிலே பல நேரங்களிலே நமது வாழ்விலே பார்க்கிறோம், பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போவதுண்டு. நான் என்னதான் முயற்சி எடுத்தாலும் என்னால் ஒரு நல்ல வாழ்வை இறைவனுக்கு கொடுக்க முடியலையே என்று சொல்லி சோர்ந்து போவதுண்டு. சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லுவார்கள். அதோட போதும், இனிமேல் நல்ல செய்தி என்ன பண்ண போகிறோம், இனிமேல் இது கெட்டது செஞ்சாங்க, எது வரலாம் என்ன கிடக்கு அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு வந்து விடுவோம். கடவுளுக்கு உகந்தவனாக இருந்தால் என்ன, உகந்தவளாக இல்லாமல் இருந்தால் என்ன, எப்படி இருந்தால் என்ன என்கின்ற ஒரு நிலைக்கு நம்மை இந்த பாவ மாசுகள், பாவ அழுத்தங்கள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும். அப்படிப்பட்ட நிலையில்தான் அன்னை மரியாவை உற்று நோக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் விவிலியத்திலே பார்க்கிறோம், விவிலியத்திலே பல இடங்களிலே அன்னை மரியாள் உதவுவதை பார்க்கிறோம். கானா ஒரு திருமணம், இன்னும் இயேசு பிறந்தற்பாடு தனது வாழ்விலே எல்லா துன்பத்தையும் ஏற்று நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இயேசுவினுடைய சிலுவை பயணத்திலே முழுமையாக பங்கு கொண்டு தன்னுடைய மகனுடைய அந்த மீட்பின் அந்த விலையை அவரும் சேர்ந்து மனதளவிலே ஒப்பு கொடுத்தார் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே எல்லா துன்பங்களையும் தாங்கி தான் முழுமையாக இறைவனுக்கு அருள் நிறைந்தவராக வாழ்ந்தார். அத்தகைய ஒரு வாழ்வுக்குத்தான் ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்வு அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அன்னை எதிர்பார்க்கிறார். அந்த அன்னையினுடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்கின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று இன்றைய நாளானது நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நமது வாழ்விலே தோல்விகள் இருக்கலாம், துவண்டு போய்விட தேவையில்லை. கஷ்டங்கள் இருக்கலாம், படுத்துவிட தேவையில்லை. அல்லது கட்டுகள் இருக்கலாம், அந்த கட்டுகளிலிருந்து நாம் அப்படியே இருந்துவிட தேவையில்லை. மாறாக அதிலிருந்து விடுதலை பெற நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இன்னும் நமது வாழ்வு ஆழமாக ஒரே பாவத்திலே ஊன்றி கொண்டு இருக்கிறது என்றால் அதிலேயே நாம் வாழ அன்னை மரியாள் விடுவதில்லை. யார் ஒருவர் அந்த நிலையில் இருக்கிறார்களோ அன்னை மரியாவை உற்று பார்க்கிற பொழுது அந்த கருணைமிக்க கண்கள் நம்மை அந்த அவரது மகனிடம் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லுவார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைய நாளிலே
இதை நினைத்து பார்ப்போம். பாவம் செய்கிறோம் என்றால் ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு கப்பல், ஒரே ஒரு ஓடம் நமக்கு இருக்கிறது. நமது உள்ளம் இறைவனை பார்க்க துணியாமல் இருக்கலாம், நமது வாழ்வு இறைவனை நேர்கொண்டு பார்க்க துணியாமல் இருக்கலாம். ஆனால் அன்னை மரியாவை பார்க்கிற பொழுது நமக்கு அடைக்கலம் கொடுத்து நமது வாழ்வை தூய்மையான வாழ்வாக, அருளின் வாழ்வாக மாற்றுவார் என்பதிலே ஐயமே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு இன்சிடென்ட் நம் அனைவருக்கும் தெரியும். புனித அகுஸ்தினார் வாழ்வு 30 ஆண்டுகள் இறைவனை வெறுத்து வேறு வேறு மதங்களுக்கு தாண்டி சென்றவர். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் கனவு காண்கிறார். அவரது அன்னை இறந்த ஒரு பாடு கனவு காண்கிறார். என்ன கனவு? தான் கடவுள் முன் நிற்கிறார். எதற்காக? அந்த நடு தீர்வைக்காக நிற்கிறார். அப்பொழுது அவர் செய்த பாவங்களை எல்லாம் தராசிலே ஒரு பக்கம் வைக்கிறார்கள். வைத்தா பெரிய வெயிட், தாங்க முடியல, யார் வந்து சரி செய்வார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவரது அன்னை புனித மோனிகா அவர்கள் ஒரு அன்னையின் சுரூபத்தை கொண்டு வந்து அடுத்த தட்டில் வச்சாங்களாம். வைத்த உடனே இந்த அன்னையின் சுரூபம் இந்த பாவங்களை விட அதிகமாக இருந்து இந்த பாவங்கள் அழிக்கப்பட்டார். இது கனவாக அவரது வாழ்விலே குறிக்கப்படுகின்ற ஒரு செயல், ஒரு இன்சிடென்ட். இதுதான் அன்புக்குரியவர்களே, நாம் அன்னையை நம்புகிறோம் என்றால், அன்னையை நோக்குகிறோம் என்றால், நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எத்தகைய பாவ நிலையில் இருந்தாலும் நமக்கு அடைக்கலம் கொடுத்து மீண்டுமாக இறைவனை சேர, மீண்டுமாக இறைவனது அருளை பெற, மீண்டுமாக இறைவனது மீட்பை பெற நமக்கு அருள் கூறுவார். நமது அன்னை தனது மகனிடம் பரிந்து பேசுவார். எனவே இந்த பொன்னான நாட்களிலே, திருவிழா நாட்களிலே யோசித்து பார்ப்போம். அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் பற்பல பாவங்கள் செய்திருக்கிறோம். இறைவனை நோக்கி நாங்கள் கண்களை உயர்த்த முடியாமல் இருக்கிறோம். அந்த தருணங்களில் எங்களுக்கு உதவுவாரும், எங்களை அரவணைத்துக் கொள்ளும், எங்களுக்கு அடைக்கலமாக இரும், எங்களை வழி நடத்தியிடும். திருமகன் தருகின்ற அருளையும் ஆசிரியையும் மீட்பையும் எங்களுக்கு தாரம் என்று சொல்லி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.